பிரைஸ் த லார்ட். இன்றைக்கி நாம் வேதாகமத்தில் 7 என்பதை குறித்து பார்க்கலாம். 7 என்கிற எண் நிறைவு அல்லது முழுமையை குறிக்கிறது. நாம் வேதத்தை பார்த்தோன்னா அதிகமான இடங்களில் 7 என்கிற எண் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் 7 என்கிற எண் 735 தடவை வருகிறது. 700க்கும் மேற்பட்ட இடங்களில் 7 என்கிற எண்ணை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது கூடவே 7வது 7ஆம் 7 7 தடவை 7 முறை இப்படி 860 இடங்களில் 7 குறித்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆதியிலே தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை சிருஷ்டித்தாங்க. 6 நாட்கள் ஒவ்வொன்றாய் உருவாக்கி முடித்த பின்பு 7வது நாளை ஓய்ந்திருந்தாங்க. இந்த 7வது நாளை அவங்க உண்டாக்கின எல்லாவற்றையும் ஆசிர்வதித்து பரிசுத்தமாக்கினாங்க. இதில் சிருஷ்டித்தார் என்ற வார்த்தையை பார்த்தோன்னா 7 முறை வருகிறது. 7 முறை என்பதை பரிபூரணம் அல்லது முழுமை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. நாம் எல்லாருக்குமே நோவா தாத்தா கதை ரொம்ப பரிச்சயமானது. கர்த்தர் நோவா தாத்தா கிட்ட ஒரு பேழை உருவாக்க சொல்லுவாங்க. நீ பேழை உருவாக்கி முடித்த பின் 7 நாள் கழித்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நோவா தாத்தா கர்த்தர் சொன்னபடியே பேழை உருவாக்குவாங்க. 7ஆம் நாள் கழித்து பெருமழையும் பெய்யும். 40 நாள் மழை பெய்து முடித்த பின்பு நோவா தாத்தா பேழையிலிருந்து 7 நாள் கழித்து ஒரு புறாவை வெளியே விட்டு மழை தண்ணீர் வற்றி விட்டதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. மறுபடியும் 7 நாள் கழித்து புறாவை வெளியே விட்டு தண்ணி வற்றி விட்டதான்னு சொல்லி நோவா தாத்தா பார்ப்பாங்க. அந்த புறா அதனுடைய வாயில் ஒலிவ இலையை கொண்டு வரும். அதே போல் நோவா தாத்தாவுடைய பெயரை 7வது முறையாக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் குறிப்பிடும்போது நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான், நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று குறிப்பிட்டிருக்காங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா கர்த்தர் ஆபிரகாமுக்கு 7 விதமான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுறாங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் பார்த்தோன்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களே ஆசிர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார். இவ்விதமாக கர்த்தர் ஆபிரகாமுக்கு 7 விதமான ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டார். அடுத்ததாக காயின் ஆபேல் கதையை பார்த்தோன்னா, காயினை கொல்லுகிற யாவர் மேலும் 7 பலி சுமரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாக இந்த தொகுப்பு உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்தடுத்து காணொளியில் காணலாம்.